வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு 2 கொஷின் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்துலேயும் பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இந்த மாதிரி காமன் டினாமினேட்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரே டினாமினேட்டராக போட்டுக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 11 போட்டாச்சா. இப்போ நியூமரேட்டர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 + 3 + 5 + 2 இது அப்படியே மேலே எழுதிக்கோங்க. 1 + 3 + 5 + 2. ஓகே, இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 3 4, 4 + 5 9, 9 + 2 11, 11/11. அப்போ இந்த ஏ கொஷினோட ஆன்சர் வந்து 1. கிளியராக இருக்கா? இப்போ இதே கொஷின் தான் பி கொஷின் பாருங்கள். ஒரே ஒரு சிம்பிள் தான் மாற்றிருக்கேன். டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ காமன் டினாமினேட்டர்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே ஒரே டினாமினேட்டராக போட்டுக்கோங்க. 11னா 11 போட்டுக்கோங்க. இப்போ மேலே என்ன இருக்குது, 1 + 3 - 5. இதுதான் இம்பார்ட்டன்ட். 1 + 3 - 5 மறுபடியும் என்ன இருக்குது, +2. இப்போ நியூமரேட்டரை வந்து சால்வ் பண்ணுங்கள். 1 + 3 4, 4 - 5 -1. ஓகே, -1 + 2 1, கீழே 11. ஸோ 1/11 தான் இந்த பி கொஷினோட ஆன்சர். கிளியராக இருக்கலாம் இங்கே என்ன இப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோன்ட்டு. 1 + 3 என்ன ஃப்ரெண்ட்ஸ் 4. நீங்கள் ப்ளஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 + 2 6, 6லேருந்து -5 பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஒரு நியூமரேட்டரில் 1, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ கிளியராக இருக்குல்ல? ஸோ இந்த 2 கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே கான்செப்ட் ஓரியன்டட் கொஷின் தான், அதுதான் கொடுத்துருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.